கணேசமூர்த்தி கணமூர்த்தி திரு ரவாங்கை சேர்ந்தவர் இங்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த சத்துவான் ஞான சபைக்கு ஜோதி ஞானமலேசியாவுக்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்தவருக்கு மீது நன்றியை கொள்கின்றேன். குரு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு நான் மற்றவர்கள் போல அற்புதங்களை பற்றி நான் பேச வரல. குறிப்பாக குரு அவர்கள் எப்படி எங்களுக்கு கிடைத்தார் என்பதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். அடியேன் புக்கிட் சந்தோஷா வட்டார பேரவையின் மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர். எங்களுடைய வட்டாரத்தில் தியான வகுப்பு ஆரம்பித்ததற்காக பல குருமார்களை தேடிக்கொண்டிருந்தோம். இதற்கு உறுதுணையாக எங்களது மகளிர் பிரிவு தலைவி திருமதி மாதி அவர்கள் பல பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் வட்டாரத்தில் பேசுகிறதுக்கு. பல குருமார்களை நாங்கள் பேசணும். ஆனால் ஒருத்தர் கூட எங்களுக்கு சரியாக வரல. ஒவ்வொருவரும் கேட்டிங்கன்னா முக்கியமாக அவ்வளோ மெயின் குறிக்கையில் செல்வம் தான், பணம், அதன் அடிப்படையில் தான் வந்தாங்க. இறுதியாக குரு அவர்களை திருமதி மாதி அவர்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்களும் அவரோட உட்கார்ந்து பேசணும். அதன் பிறகு யார் அவர், எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி தீர்க்கமாக நான் ஆராய்ந்தேன். நான் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் உடனே எடுக்க மாட்டேன், ஆராய்ந்தேன். அவருடைய தூதர் ஒருத்தர் இருக்கார் எங்கள் வட்டாரத்தில், கணேசன் அவர்கள். அவரும் படிப்பை முடித்தவர். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் மோட்டார் பைக்கில் தான் போயிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லாம் படித்து முடித்தாங்களாம் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது குரு என்பவர் எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு பட்டத்தை பறக்க விடணும்னா அந்த மேலே பறக்கிறது பட்டம் நம்ம சுற்றி இருக்கிறது காற்று என்பது இந்த பஞ்ச உலகம். கீழே இருந்து ஒருத்தர் இயக்கி கொண்டு இருப்பார். நடுவில் இருக்க அந்த கயிறு ஆன்மா. அந்த பட்டத்தை முறையாக அவர் செலுத்தி ஒரு சரியான டிசிஷனுக்கு கொண்டு போகிறது தான் கீழே இருக்க குருவோட கடமை. என்றைக்கு அந்த நூல் அறுப்படுகிறதோ, அந்த ஆன்மா பிரிகிறதோ, அதோட முடிஞ்சது. அப்படி கீழே இருக்கிற குரு என்பவர் சரியான முறையில் நம்ம கொண்டு செல்லணும். அப்படிப்பட்ட குருவை தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே வழியில் எங்களுக்கு இந்த குரு அமைந்ததற்கு முதல்ல திருமதி மாதேவிக்கிட்டேருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோட நோக்கம் என்னென்னா, இந்து சங்கன்ற ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த வட்டாரத்தில் அங்கே இருக்க மக்கள்கிட்ட முறையாக நம்முடைய சமயமும் சரி, நம்முடைய இந்து மதத்தில் இருக்கின்ற தியான பயிற்சிகளும் யோகா முறைகளும் சரியான முறையில் மக்கள்கிட்ட செல்லணும். அதாவது அதை பயிற்று கொண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தில் இல்லாத ஒருத்தர் நாங்கள் தேடணும். அதை வரையில் நமக்கு இந்த குரு எங்களுக்கு அருமையான முறையில் கிடைச்சிருக்கிறாரு. இதோட ஒரு 8 வாரங்கள் ஆகிவிட்டது. ஸோ எங்களோட இணைந்து பலர் இந்த தியான பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது இறுதியாக முடிக்கும் முன்பு, அதாவது கண்ணதாசன் அழகாக ஒரு பாடலை படிச்சு சொல்லியிருக்காரு. பூஜ்யத்திற்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாத புதிராக இருக்கிறார் ஒருவர், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அதாவது பூஜ்யம் என்றால் ஒரு மண் பானை எடுத்தாலும் சரி, பூஜ்யம் அதாவது ஒன்றுமே இல்லை, காற்று. அந்த காற்றில் நம்ம உன்னிப்பாக கேட்டோம்னா அங்கே கேட்கக்கூடிய ஒரே சத்தம் நாதம் ஓம் என்ற ஓங்கார நாதம். அந்த ஓங்கார நாதத்தில் யார் என்று கண்டு கொண்டார், அதாவது இந்த சக்தியை கண்டு கொண்டார் தான் அவன் தான் இறுதியில் இறைவனாக இருக்கிறார் என்று அவர் எழுதின அந்த பாடல், சிறிய பாடல் தான். அதில் உண்மையிலேயே அர்த்தங்கள் இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யம் என்று என்னத்தை எழுதியிருக்கிறார் என்று. ஆனால் அந்த பாடல் அர்த்தத்தை தத்துவத்தை நம்ம உணர்ந்தோம் என்றால் நாம் தான் இறுதியில் இறைவன். அதுதான் இந்த சக்தி ஜோதி வடிவில் குரு அவர்கள் நமக்கு தியானம் பயிற்சி மூலியமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இந்த வேளை இந்த வாய்ப்பு வழங்கிய சத்துவான் சக்தி ஜோதி ஞான மலேசியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.